ஜூன் மாதம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஒரு வாரம் கொண்டு போயிட்டு நாங்கள் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் லிவர் வீக்காக இருக்குது, 95% அப்படி சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்தோம். தேவன் வந்து ஒரு வாரம் கழித்து எங்கள் அம்மா கிட்டெல்லாம் வந்து கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் பண்ணதில் இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. போன வருஷம் இங்கே ப்ரேயர் மீட்டிங்க்கு வரும்போது ஐயா வந்து திடம் கொண்டு பலத்துடன் பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அனுப்பிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு காலில் வந்து சுகர் வந்து அது கேங்க்ரின்னு சொல்லுவாங்க, கால் அழுகி போகிற ஒரு நிலை. விரல் எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கால் பாதம் ஃபுல்லாகவே போயிடுச்சுமா, கால் பாதத்துக்கு மேலே முட்டிக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால் எடுத்தவங்க எல்லாருமே ஒருத்தராக பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இறந்துட்டே வராங்க. அப்பா மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து இந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 112 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்கள். வாசிப்போமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும். அவனுடைய வம்சம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, கர்த்தருடைய கட்டளைகளில் நீ பிரியமாயிரு. இன்றைக்கு நமக்கு பிரியமான காரியங்கள் என்னென்னவோ இருக்கிறபடியினாலே உலகத்திற்கு வேஷம் தரித்து கொண்டு, உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து கொண்டு, உலகத்திற்கு ஏதுவான காரியங்களின் மீது நம்முடைய நாட்டம், நம்முடைய ஆசை, நம்முடைய பிரியம் இருக்கிறபடியினாலே கீழே சொல்லப்பட்ட 4 ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு முக்கியமானது இன்றைக்கு கேள்விக்குறியாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்கள் சிரசிலே வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னென்ன? முதல்ல, உங்கள் சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்குமா. 2வது, உன்னுடைய வம்சம் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 3வது, உன் வீடுகளிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிரம்பி வழியும். 4வது, உன்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைநாட்டப்பட்டிருக்கும். இந்த 4 ஆசீர்வாதங்கள் இந்த முதல் நாளிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஆண்டவர் விரும்பி இந்த மங்கள வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். இந்த 4 ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது இந்த பூமியிலே நீங்கள் அநேகரால் கனப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விடுவீர்கள். யாருக்குமே என்னை பிடிக்கலை, எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, என் குடும்பத்தாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னுடைய நண்பர்கள் என்னை ஒதுக்கிட்டாங்க, என் வேலை செய்கிற இடத்துல என்னை ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் சம்பத்துக்களும் செல்வாக்கும் என்னிடத்தில் இல்லை. என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறத பார்த்துருக்குறாங்க, என் பிள்ளைங்கள்லாம் வறுமையில் இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. இதுக்கு மேலே நான் தேர மாட்டேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க.
அதனால் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிறத கூட சிலர் தவிர்த்துட்டாங்க, அவங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்லேருந்தே என் பெயரை எடுத்துட்டாங்க என்றெல்லாம் அநேகர் இன்றைக்கு மனம் நொந்து போய் வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு விசுவாசத்தில் அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கலாம், எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ நான் பேசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவரிடத்தில் சொல்லியிருக்கலாம். காலம் இப்படியே போயிடாதுடா, எனக்கும் ஒரு காலம் வரும். காலம் இப்படியே போயிடாதுமா, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்பொழுது நான் உன் மத்தியிலே நின்று பேசுகிறேன் என்று ஏதோ ஒரு நம்பிக்கையிலே நீங்கள் வார்த்தையை சொல்லி இருக்கலாம். அந்த நம்பிக்கையை இந்த நாட்களிலே ஆண்டவர் நிறைவேற்றும்படி இந்த சின்ன ஆலோசனை உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். ஏதோதோ காரியங்களை நீ பிரியமாக இருந்து எவ்வளவோ தோல்விகளையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் அவமானங்களையும் கடன்களையும் சந்தித்து விட்டார். நீ நல்லா இருக்கிறதுக்கு என் ஆண்டவர் ஒரு வழி சொல்கிறாரு, தயவு செய்து நீங்கள் கேட்பீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்த, எனக்கு பயந்து ஜீவித்து என் கட்டளைகள் மேலே நீ பிரியமாக இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய கட்டளைகளும் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களின் நிபந்தனைகளும் அவசியமே இல்லை. ஆசீர்வாதத்திலே தான் குறியாக இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற வரமுறையை வேதாகமம் சொல்லியும் அதையெல்லாம் விட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறீர்கள். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களின் தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. தீர்க்க தரிசனம் நிறைவேறலைன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஊழியக்காரர் பொய்க்காரர் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஊழியக்காரன் மூலமாக சொன்ன வார்த்தைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆனால் உன்னுடைய பகுதியிலிருந்து நீ செய்ய வேண்டிய அந்த நிபந்தனை, அந்த பர்டிகுலர் பிளஸ்ஸிங், அந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்தரிப்பதற்கு நீ நிறைவேற்றப்பட வேண்டிய ஏதோ ஒரு காரியம், ஒரு நிபந்தனை இருக்கும். அதை இன்றைக்கு அநேகர் மறந்து போய் அதை நீங்கள் கடைபிடிக்காததுனால தான் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் யாவரும் வருகிற நாட்களில் இந்த 4 ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்தவர்களாகத்தான் இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். அதற்கு நீங்கள் பெருசாக எனக்கு அள்ளி காணிக்க கூட, அதை கூட இதை கூட, நீ 50 நாள் உபவாசம் இரு, 40 நாள் உபவாசம் இரு, ஒன்றும் வேண்டாம். வெரி சிம்பிள். ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளைகளின்படி வாழுகிற ஒரு இருதயம் உனக்கு இருந்தால் போதும். காட் ஃபியரிங் பீப்புளாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமே இல்லை, துணிகரமாக காரியங்களை செய்கிறார். ஏதோ ஒருத்தனை அழித்து அவன் மேலே நான் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிற ஜனங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, அவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லுகிற அந்த காரியங்கள் இன்றைக்கு அநேகரை தவறான பாதைகளுக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த 2024 வருஷத்திலேயாவது நீ கண்ணீரோடு நின்ற இடத்துல, அவமானத்தோடு நின்ற இடத்துல நீ தலை நிமிர்ந்து வாழணுன்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நிச்சயமாக உன்னை தலை நிமிர பண்ணுவேன் என்று சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ எங்கேயும் தலை குனிவை நீ வாங்கவே கூடாது. உன் பிள்ளைகளை நீ தலை குனிவை எங்கேயும் அனுபவிக்க கூடாது. நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவன், நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவள். என் இயேசுவுடைய பிள்ளைகள் ஒருவராகிலும் எங்கிலும் தலை குனிய கூடாது என்பதற்காக என் இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஏதேதோ வார்த்தைகளை அவமானமாய் பேசியும் ஒன்றும் பேசாமல் அவர் அமைதியாக தலை குனிந்து நின்றார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க ஒரு இடத்துலையும் தலை குனிவு வரக்கூடாது. நான் ஒட்டுமொத்த பிள்ளைகளுடைய தலை குனிவையும் ஒட்டுமொத்த பிள்ளைகளுடைய அவமான பேச்சுக்களையும் நானே வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி பேசுறதுக்கு தகுதியற்றவனெல்லாம் கீழே நின்று சிலுவை கடியில் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். ஏன் தெரியுமா? நீங்கள் தலை குனியக்கூடாது, நீங்கள் கௌரவமாக வாழணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் நல்ல பெயரோட புகழோட வாழ்ந்து நிறைய சாதனைகளை படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன அப்படின்னு நான் பைபிளில் அதற்கான பொருள் என்னன்னு தேடினேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன தேடும் பொழுது
வேதம் கொடுத்த பதில் என்னன்னா, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, உங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, கட்டாயம் இந்த 4 ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, பழைய வருஷத்தில் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் தூரமாக போயிட்டேன்ப்பா, அதனால் ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு தூரமாய் போயிற்று, அதனால் என் சரீரத்தினுடைய ஆரோக்கியங்கள் என்னை விட்டு தூரமாய் போயிற்று, என் அபிஷேகம் என்னை விட்டு தூரமாய் போயிற்று, நெருங்கி வந்த என் செல்வங்கள் எல்லாம் என்னை விட்டு தூரமாய் போயிற்று, ஏன் என் பிள்ளைகள் கூட என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். இனியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறேன்னு ஆசைப்படுறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்க்கை, நீங்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொன்னதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். பரலோக கேமரா அதை படம் பிடித்திருக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கை இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, நேற்றைக்கு வரைக்கும் யாரை பற்றி எல்லாமோ பேசிகிட்டு இருக்கிறதே நம்முடைய வேலையாக இருந்திருக்கு. இன்றைக்கி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இனி நம்மளை பற்றி மட்டும் பேசுங்க, ஆண்டவரை பற்றி பேசுங்க, அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. முடிவு பரியந்தம் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவன் தான் அந்த ரட்சிப்பிலே நிலை நிற்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போல, நான் பார்த்தேன் யார் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சான், யாரை இன்னைக்கு உதாரணமாக என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக சாம்பிளாக நிறுத்தலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சாம்பிள் பார்த்தா தான் நிறைய பேர் அதன் பிறகு அதை வாங்கி கூட சாப்பிட்றாங்க. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட முதல்ல ஒரு நாள் போய் சாம்பிள் வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா ஒரு அரிசி வாங்கினேன்னா கூட நிறைய கடைகளில் போய் அரிசி சாம்பிள் வாங்கிட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். இதை சாப்பிட்டு பார்த்து இது குலையாமல் இருக்கா, நல்லா இருக்கா, டேஸ்ட்டு நல்லா இருக்கா, எல்லாத்துலேயும் சாம்பிள் வேணும். இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு சாம்பிளுக்கு ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அவர்தான் ஆபிரகாம் என்கிற தேவ மனுஷன். ஹல்லேலூயா. அவரை சாம்பிளாக வச்சு, எக்ஸாம்பிளாக வச்சு இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். இந்த ஆபிரகாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் தெரியுமா? அவன் 100 வயசு வரைக்கும் பொறுமையாக இருந்து ஒரு அழகான பிள்ளை ஒன்று, ஈசாக் என்கிற ஒரு ஆண் மகனை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நம்ம பாஷையில் சொன்னால் தவம் இருந்து பெற்றுக்கிட்ட பிள்ளை. ஒரு 100 வயசு வரைக்கும் தவம் இருந்து ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையை ஆண்டவர் திடீர்னு எனக்கு பலி கொடுன்னு சொல்கிறார். எந்த மனுஷனால் கொடுக்க முடியும்? யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்ன ஆண்டவரே, இதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருந்திருக்கலாம், இது என்ன கொடுத்துட்டு ஆசை காட்டிட்டு என்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துருக்குது எந்த ஒரு நியாயம் ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம எல்லாம் கேட்போம். ஆனால் அவன் கேள்வி கேட்கவே இல்லை. உன் பிள்ளையாகிய ஈசாக்கை எனக்கு மோரியா மலையிலே கொண்டு பலி செலுத்து என்று சொன்னார். உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நேர மோரியா மலைக்கு தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலி செலுத்துவதற்கான பலிபீடம் தயாரானது. விறகு கட்டையெல்லாம் அடுக்கியாச்சு. அதன் மேலே அந்த பிள்ளையாண்டானை தூக்கி கிடத்தியாச்சு. நீங்கள் நினைக்கிறபடி அவன் சின்ன குழந்தையெல்லாம் இல்லை. அவன் கிட்டத்தட்ட அந்த ஒரு தகன பலிக்கு தேவையான விறகு கட்டையை தூக்கி சுமந்துட்டு மலை மேலே ஏறி போகிற அளவுக்கு வாலிப வயதை நெருங்குகிற ஒரு வயது. குறைந்தது அவனுக்கு 15 வயதாவது இருக்கும். அவனுக்கு நல்ல புத்தி தெரிந்த வயது. ஏன்னா அவங்க அப்பாட்ட போகிற வழியில் கேட்குறான், அப்பா நமக்கு பலி செலுத்துவதற்கு கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, பலி செலுத்த ஆடு எங்கேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஞானம் வந்த ஒரு வயசில் இருக்கிற ஒருத்தன். அவங்க அப்பா சொன்ன உடனே மறுமொழி பேசாமல் போனான். நேராக அந்த விறகு எல்லாம் அடுக்கி பலிபீடம் பண்ணி அதுக்கு மேலே அவனுடைய கைகால்களை கட்டி படுக்க வச்சிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கையில் இருந்த அந்த ஆயுதத்தை எடுத்து அவனை பலி செலுத்த அவர் முற்படும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே என்று சொல்கிறார். நிறுத்து அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். உன் பிள்ளையை நீ கொன்னுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது,
பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அவர் அழகாக சொல்லுகிறார், நீ அவனை கொன்னுறாத, உன் ஒரே பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த பிள்ளையை நீ பலி செலுத்த துணிந்தபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இதன் நிமித்தம் நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லிட்டு, அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறார், இந்த காரியத்தை நீ செய்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய பெருக்கம், ஒரு விரிவாக்கத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். சந்ததி விரிவாக வேண்டும், வருமானம் விரிவாக வேண்டும், அபிஷேகம் விரிவாக வேண்டும், பெயரும் புகழும் விரிவாக வேண்டும், என்னுடைய ஆயுசு விரிவாக வேண்டும் என்று ஒரு விரிவாக்கத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனால் உங்களுடைய செவிகள் கர்த்தர் பேசுகிறதை கேட்கிற அளவுக்கு நல்ல டியூன் பண்ணப்பட்ட காதுகளாக, அந்த சத்தத்தை கேட்கிற அந்த உணர்வுள்ள காதுகளாக உங்களுடைய காதுகள் இருக்கணும். பாருங்க, அன்னைக்கு ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை அவன் கேட்டான். கேட்டபடியினாலே அந்த இடத்துல அப்பமும் கீழ்ப்படிந்து அந்த பிள்ளையின் மேலே கையை போடாதபடி விட்டு கொடுத்தான். பிள்ளையும் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தரிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடைத்தது. என்ன? வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த ஒரு பிள்ளையை எனக்கு கொடுக்க நீ தீர்மானித்தபடியினாலே உன் சந்ததி கடற்கரை மணலை போல எண்ணி முடியாதது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனுஷனோடு ஆணை போட்டு சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் சந்ததி விரிவாகும். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய சந்ததி விரிவாகலை, இன்னும் எனக்கு பிள்ளைங்க இல்லை, இன்னும் எனக்கு பேர பிள்ளைங்க இல்லை அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் பகுதியிலிருந்து ஏதாவது குறைவுகள் இருக்கிறதா, ஏதாவது காரியத்தை நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கிறேனா, உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேனா, என்னை ஒரு விஷயம் நீர் மன்னியும் என்று நீங்கள் சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கி கொண்டு தான் போக வேண்டும். இந்த பிள்ளை செல்வம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் அது 2வது தரத்தில் இருக்கிறது. முதல் ஆசீர்வாதம் ரட்சிப்பு என்கிற உன்னத ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் பிள்ளை செல்வம் என்கிற அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு யார் யாருக்கு இங்கு தடைப்பட்டிருக்கிறதோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். அடைக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளுடைய கற்பங்களை கர்த்தர் இன்றைக்கு திறந்து உங்கள் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை எனக்கு ஒரு பிள்ளை தாரும் ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்டால் ஆண்டவர் ஒரு பிள்ளை அல்ல 2 பிள்ளையை கொடுப்பார். ஏன் 3 பிள்ளைகளை கூட கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி வாழுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பம், அவருடைய வம்சம் பலத்திருக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு உமக்கு பயந்து ஜீவிக்க, ஆண்டவருடைய கற்பனைகளின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற இவர்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே பலத்திருப்பார்களாக. ராஜாக்களே இவருடைய பாதப்படியிலே வந்து விழுந்து ஆண்டவர் உங்கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இவர்கள் எல்லைகளை விரிவாக்கும். தீங்கோ கடனோ இவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஈசாக்குடைய தொழிலை ஆசீர்வதித்தது போல இவருடைய கையிட்டு செய்கிற தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைய பண்ணும். அவளை ஐஸ்வர்யவானாக்கி மகா பெரியவராய் மாற்றினது போல இங்கு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஐஸ்வர்யவான்களாக்கி மகா பெரியவர்களாய் மாற்றும்படி உம்முடைய ஊழியக்காரனாய் நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் பாத்திரமெனி நிரம்பி 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 வழியட்டும். உடைய தரித்திரங்கள் முடிவுக்கு வருவதாக. என் பிள்ளைகளுடைய கடன்களை எல்லாம் அடைத்து என் பிள்ளைகள் கூட கூடையாய் மிச்சம் எடுக்க சேனைகளின் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்துல ஆசீர்வாதமான சுபகாரியங்கள் நடப்பதாக. தடைப்பட்டிருக்கிற எல்லா கற்பங்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. தடைப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. தடைப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு வாசல் திறக்கப்படுவதாக. தடைப்பட்டிருக்கிற இடங்களிலே கர்த்தரின் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பருக்கு வழியை திறந்து விடுவீராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என் பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை இதோ உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகளுக்காக பூட்டப்படாத திறந்த வாசல்களை கர்த்தர் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளுடைய குடும்பத்துல இனி சந்ததி விரிவாக்கம் உண்டாகட்டும். யாரெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமான ஒரு இல்லற வாழ்க்கை நடக்கலன்னு சொல்லுகிறார்களோ, ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து நல்ல இடத்திலே என் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தருவீராக. திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. பாதியிலே நின்று போன திருமணங்கள் நடப்பதாக. திருமண முறிவுகளை கர்த்தர் இன்றைக்கு சந்தித்து ஆண்டவரே முறிந்து போன உறவுகளை ஒன்றாக இணைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 4699. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 47999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்
அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.